பாடத்திட்டங்களையும் அவங்களுக்குரிய முறைகள், படிக்கக்கூடிய முறைகளை கொடுத்து அவங்களோட பாடங்களை வந்து அவங்க மூளையில 100% பதிய வைக்கக்கூடிய முறை. இந்த மூணையும் பேஸ் பண்ணி இந்த கல்வி கற்றல் முறை கோட்பாட்டை ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி வழங்கியிருக்காங்க. செல்ஃபாலஜி, தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் அண்ட் நியூரோ சயின்ஸ், இது மூணையும் பேஸ் பண்ணி இந்த எஜுகேஷன் மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பை ஆன்லைன், இதை எது மூலியமா செயல்படுத்துறோம் அப்படின்னா ஆன்லைன், அதாவது இணையதள வழியாக ஆன்லைன் மூலமா இந்த எங்களோட கல்வி கற்றல் முறை கோட்பாட்டை செயல்படுத்திட்டு வரோம். அதாவது இப்போ 7:30 இருந்து 8 வரைக்கும் ஒரு ஆன்லைன் போகும். அதே மாதிரி 8 to 8:30 ஒரு ஆன்லைன் போகும். இதுல நாங்கள் அந்த ஃபுல் டேலையும் வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், எந்த சப்ஜெக்ட் எது வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, நாங்கள் இன்னைக்கு என்ன புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம், இது எல்லாத்தையும் அந்த ஆன்லைன் மூலயமா நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம். ஸோ இந்த மெத்தடை வந்து நாங்கள் ஆன்லைன் மூலியமாக நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பை 1-to-1, அதாவது என்னன்னா அவர்களுக்குரிய பாடத்திட்டங்களை தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பாடமோ அந்த பாடத்திட்டங்களை அறிவியல் பூர்வமாக உலகத்தரத்திலேயே சிறந்த முறையில் தங்களுடைய பாடத்திட்டங்களை மூளையில அறிய வைத்து, புரிய வைத்து, உணர வைத்து 100% பதிய வைக்கக்கூடிய மெத்தட். இதை நாங்கள் 1-to-1 முறையில் கொடுத்துட்டு வரோம். அதாவது எல்லாருமே யூனிக், எல்லாருமே தனித்தனி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பையன் இருக்கானா அவன் வந்து மித்தவங்கள மாதிரி இருக்க முடியாது. ஒரு பையனா அவன் வந்து தனி. அந்த பையனே ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருப்பான், அடுத்த நிமிஷம் வேற மாதிரி. அப்போது நம்ம மனுஷங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாருக்கும் காமனாக நம்மளால சப்ஜெக்ட் எதுவுமே கொடுக்க முடியாது. தனித்தனியாக அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய பாடத்திட்டங்களை எந்த முறையில் அவங்க பிரெயினில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்து 1-to-1 முறையில் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். பை லைவ், அதாவது உயிரோட்டமுள்ள தாய்மை உணர்வோடு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா ஸ்கூலில் படிக்கிறோன்னா ஸ்கூலில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஸ்கூலில் நடந்ததுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இல்லாமல் வீட்லேயும் போய் அந்த உணர்வோடையே இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து இதை பண்ணணும், நம்ம இதை பண்ணியிருக்கோம், நம்ம அதை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த 24 மணி நேரமும் இந்த உணர்வோடையே நாங்கள் செயல்படுறது தான் வந்து பை லைவ், அதாவது உயிரோட்டமுள்ள தாய்மை உணர்வோடு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பை 24 hours, 24 மணி நேரமும் இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்கள் அல்லது மாணவ ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், இந்த மாதிரி யார்கிட்டனாலும் தங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை ஷேர் பண்ணவோ இல்லை எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுறதுக்கு 24 மணி நேரமும் மொபைல் ஃபோன், அதாவது அலைபேசி மூலமாகவோ அல்லது வார்த்தை வழி குறுஞ்செய்திகள் மெசேஜஸ் மூலமாக அல்லது குரல் வழி குறுஞ்செய்திகள் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நாங்கள் எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட், நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த 3 பேர்கிட்ட, யாருன்னா ஆசிரியர்கள் அல்லது ஒருங்கிணைப்பாளர்கள், மாணவ ஆசிரியர்கள் கிட்ட 24 மணி நேரமும் வந்து ஷேர் பண்ணிப்போம். அதே மாதிரி இதுக்கான மெத்தட்ஸ், நாங்கள் இந்த கோட்பாடில் படிக்கக்கூடிய மெத்தட்ஸ், கற்றல் முறைகள் பார்க்கலாம். 3 வகையில் இருக்குது. நம்பர் 1, டென்ஷன் ஃப்ரீ செல்ஃப் லேர்னிங். டென்ஷன் ஃப்ரீ செல்ஃப் லேர்னிங், அதாவது எந்த விதமான மன அழுத்தமோ மன இறுக்கமோ இன்றி பாடங்களை தன்னெழுச்சியாக கற்கும் முறை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் எந்த விதமான டென்ஷனுமே இருக்காது, எந்த விதமான ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் தங்களுடைய பாடங்களை தன்னெழுச்சியாகவே, அதாவது செல்ஃப் லேர்னிங் முறையில் கற்கக்கூடிய முறை. அது எப்படி டென்ஷனே இல்லாமல் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா, இங்கே பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டியூஷன் கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் இதை ஃபுல்லாக படித்தே ஆகணும், நாளைக்கு அங்கே போய் எக்ஸாம் எழுதணுன்ற அந்த ஒரு ப்ரெஷர் கிடையாது. நாங்கள் எங்கள் நேரத்தை பொறுத்து எங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து எங்கள் டயத்தை வகுத்து அப்போ நாங்கள் பண்ணுறதுனால எந்த விதமான டென்ஷனுமே எங்கேயுமே எங்களுக்கு வந்து இருக்காது. அதே மாதிரி நம்பர் 2 என்னென்னா டென்ஷன் ஃப்ரீ செல்ஃப் ப்ரிப்பரேஷன். டென்ஷன் ஃப்ரீ செல்ஃப் ப்ரிப்பரேஷன், அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த டென்ஷனுமே இல்லாமல் செல்ஃபாகவே எங்கள் பாடங்களை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய முறை. எந்த மன அழுத்தமும் இல்லாமல் மன இறுக்கமும் இல்லாமல்
எங்களுடைய பாடத்திட்டங்களை தன்னெழுச்சியாகவே வந்து தயாரிக்கும் முறை. அதாவது இப்போ நாங்கள் எங்கள் லெசன் எடுத்துக்கிட்டோம்னா அதை நாங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறோம், படிக்கிறோம். அதுக்கப்புறமா அதை நாங்கள் அதே லெசனை நோட்ஸ் போடுறோம். ஓகே சார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா எங்கள் புக்கு இருக்குது. இப்போ நான் வந்து 9th இல்லை 8th படிக்கிறேன் அப்படின்னா என்னோட சப்ஜெக்ட், என்னோட ஸ்டாண்டர்ட்குரிய ஒரு சப்ஜெக்ட் சயின்ஸ் எடுத்துக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு 9th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் புக்கும் தமிழ் மீடியம் 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் ரெண்டையுமே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லெசன் எடுக்கிறேன். மெஷர்மெண்ட் அப்படின்னா ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி இங்கே மெஷர்மெண்ட் அப்படின்னா அங்கே அளவீட்டியல். இந்த மாதிரி ஒவ்வொரு வரிக்கும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் வாசிப்போம், திரும்பி தமிழ் புக்கில் ஒரு சென்டென்ஸ் வாசிச்சுட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி நாங்கள் எங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை ஒரு டீச்சராக நாங்கள் வந்து அதை நடத்தி பார்ப்போம். இந்த மாதிரி அந்த யூனிட் 1 அலகு 1ல் இருந்து கடைசி வரைக்கும் அந்த லெசனோட டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக ரீட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுக்கு இடையில ஏதாவது ஒரு புதுசான ஒரு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வேர்ட்ஸை வந்து நாங்கள் கூகுள் மூலியமாக வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி ப்ரனன்சியேஷன் தரலனாலும் கூகுள் யூஸ் பண்ணிப்போம். இல்லைன்னா வந்து இங்கே டீச்சர்ஸ்கிட்ட சார்கிட்ட இந்த மாதிரி கேட்டு நாங்கள் அந்த ஃபுல் லெசனே தரோ பண்ணுவோம். இந்த மெத்தட் பேர் 0 error ரீடிங் ப்ராக்டிஸ் both in Tamil and English. 0 error reading practice both in Tamil and English. அதாவது ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கற்கும் முறை. இதை வந்து என்னன்னா பிழையே இன்றி ஒவ்வொரு பாடத்தையும் தமிழிலும் ஆங்கிலத்தையும் கற்கும் முறை தான் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட், இதை முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் இதே லெசனை நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் போடுவோம். அதாவது 3 காலமாக பிரித்து இந்த லெசனில் என்ன ஒரு ஹெட்டிங் இருக்குது, அறிமுகம் இன்ட்ரடக்ஷன் இருக்குன்னா இன்ட்ரடக்ஷன் போட்டுட்டு அந்த பேரால எங்களுக்கு எது முக்கியமாக தோணுது, எது எங்களுக்கு புரியுதோ அதை நாங்கள் வந்து செகண்ட் காலம்ல எழுதுவோம். ஃபஸ்ட்டு காலம்ல இன்ட்ரடக்ஷன், செகண்ட் காலம்ல அந்த இன்ட்ரடக்ஷனோட டெஃபனிஷன் எழுதிட்டு தேர்ட் காலம்ல அதுக்குரிய ரிலேட்டடான கிளாரிட்டியுடைய பிக்சர்ஸை கூகுள் மூலமா பிரிண்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி அந்த ஹோல் லெசனை ஃபர்ஸ்ட் அந்த 0 error ரீடிங் ப்ராக்டிஸ் போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மூலமா ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்து அதே லெசனை நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். அடுத்து இந்த லெசனையே மைண்ட் மேப் போடுவோம். மைண்ட் மேப் அப்படின்னா வந்து என்னன்னா அந்த ஹோல் லெசனையும் எங்களுக்கு புரிகிற மாதிரி ஃப்ளோ சார்ட் மூலமா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து இதே லெசனை பிபிடி போடுவோம். பிபிடி அப்படின்னா என்னன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் மூலமா அதே லெசனை பண்ணுவோம். இதுக்கு அடுத்து இன்ட்ராகேட்டிவ் போர்டு மூலமா யூடியூப்ஸில் நிறைய ரிலேட்டட் பிக்சர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதை வந்து இன்ட்ராகேட்டிவ் போர்டு மூலமா நாங்கள் டீச் பண்ணி பழகுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனையும் இத்தனை முறையில் அந்த 0 error ரீடிங்ல இருந்து நோட்ஸ் ப்ரிப்பரேஷன், மைண்ட் மேப்பு, பிபிடி, செமினார் எடுப்போம். செமினார் அப்படின்னா என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நடத்தி பார்த்ததை கண்ணாடி அதாவது மிரர் முன்னாடி போய் நின்று ப்ரனன்சியேஷன் கரெக்டாக இருக்கா, பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நாங்கள் செக் பண்ணி அதில் தரோவானதுக்கு அப்புறம் தான் பிபிடி போடுவோம். இந்த மாதிரி ஒரு லெசனை இத்தனை வாட்டி பண்ணுறது மூலயமா, அதுவும் செல்ஃபாக பண்ணுறது மூலயமா எங்கள் பிரெயினில் இது அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி 100% அந்த லெசன் ஃபுல்லாமே பதியும். ஸோ இதுதான் நாங்கள் கற்கக்கூடிய முறை. தேர்ட் ஒன் என்னன்னா டென்ஷன் ஃப்ரீ இன் எக்ஸாமினேஷன். அதாவது மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கமின்றி தேர்வுகளில் எழுதும் முறை. இந்த மாதிரி ஒரு லெசனை இவ்வளோ வாட்டி வந்து ஒவ்வொரு மெத்தட்லேயும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தரோவாக வச்சுருக்கிறப்ப எக்ஸாமில் எங்கேயுமே டென்ஷன் வராது. டென்ஷன் இல்லாதப்ப எங்கள் பிரெயினில் எங்கே அந்த இது ஸ்டோர் ஆகிருக்கோ எல்லாமே கரெக்டாக வரும். நாங்கள் டயத்துக்கு வந்து ஈஸியாக எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் எக்ஸாமை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து அதிகமாகும். எக்ஸாமில் டென்ஷன் இல்லாமல் நாங்கள் படித்த எல்லாமே பிரெயினில் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா மார்க் வந்து கண்டிப்பாக அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணுவோம். ஆனால் இவ்வளோது பண்ணுறோமே இது எல்லாமே ஹார்ட் ஒர்க்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பை நாட் ஹார்ட் ஒர்க் பட் பை ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்பார்க் ஒர்க் ப்ளஸ் ஸ்பாட் ஒர்க் ப்ளஸ் சாஃப்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இந்த 4 ஒர்க் என்னென்னா ஸ்பாட் ஒர்க், சாஃப்ட் ஒர்க், ஸ்பார்க் ஒர்க்
அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இந்த 4 ஒர்க்கை வச்சு தான் நாங்கள் இது ஃபுல்லாமே பண்ணுறோம். ஏன் எதனால அப்படின்னு பார்த்தா, நம்ம மூளை அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப மென்மையான ஒரு உறுப்பு. அதில் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது. அதை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இது வந்து கடினமானு கேட்டால் ரொம்ப எளிதான முறையில் நம்ம பாடங்களை வந்து நம்ம மூளையில் வந்து பதிய வைக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி பதிய வைக்கிறது, இதுக்கான மெத்தட் தான் இந்த ஸ்பாட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், ஸ்பார்க் ஒர்க் அண்ட் சாஃப்ட் ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் அதாவது அறிவுபூர்வமாகவும் மற்றும் அறிவியல் பூர்வமாகவும் நுணுக்கமான செயல்களின் முறையில் செய்தல். அதாவது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றத இன்னும் எப்படி சொல்லலாம்னா, இப்போ நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நாங்கள் படிக்கிறோம். ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறதுனா என்னன்னா, இந்த டயத்துக்குள்ளே ஃபுல்லாக உட்காந்து நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ, நம்ம டயர்டாக இருக்கோம் அதெல்லாம் பார்க்காம கடகடன்னு படிக்கிறோம் அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்னா வேற அந்த இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு என்ன பண்ணால் ரிலாக்ஸ் ஆகுமோ அந்த செயலில் நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா திரும்பி நம்ம இந்த படிக்கிற ஒர்க்குக்கு வந்தோம்னா பிரெயினும் ரிலாக்ஸாக இருக்கும். அதே நேரம் வந்து நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாமே அப்படியே 100% பதியும். ஸோ இதை தான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற டைம் மேனேஜ்மெண்ட்டை சொல்லிடுங்க. ஓகே சார். இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எப்போ நாங்கள் இந்த புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் போடுவோம். அதாவது நேர நிர்வாகம் போடுவோம். இப்போ ஒரு நாளைக்கு 1 டே ஈக்குவல் டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது 24 hours. அதே மாதிரி 1 டே ஈக்குவல் டு 1440 minutes இருக்கு. அதே மாதிரி 1 டே ஈக்குவல் டு 86,400 seconds இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் எப்படி எங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் போயிட்டு எங்களோட ஃப்ரீ டைமில் நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதே நேரம் எங்கள் சப்ஜெக்டையும் எப்படி இந்த 24 hours இத்தனை மினிட்ஸ் இத்தனை செகண்ட்ஸில் பண்ணுறோம் அப்படின்றத தான் இப்போ சொல்ல போகிறேன். சார் அந்த 4 டைப்ஸ் சொல்லுவோம். டைம் நம்ம இதில் வந்து மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. நம்பர் 1 என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது நேர நிர்வாகம். If we allot time above 30 minutes, for example 1 hour, 2 hours and more than that for an action and starts to execute it with consistency and continuity, with sincerity and faithfully is known as time management. In Tamil, நேர நிர்வாகம் ஒரு செயலை 30 நிமிடத்திற்கு மேலே, உதாரணமாக 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அதற்கு மேலே எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் அந்த செயலுக்குரிய நேரத்தை அலாட் செய்து, அதாவது நிர்ணயித்து அந்த செயலுக்குரிய நேரத்திற்குள் இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த செயலை செய்ய தொடங்குவதே நேர நிர்வாகம் ஆகும். Number 2, time consciousness management. If we allow time above 30 minutes, for example 1 hour, 2 hours and more than that for an action and starts to execute it with our long time goal without wasting even a single minute, with attention is meditation in classroom, learning is meditation in home and science meditation in every action within allotted time, consciously and continuously with sincerity and faithfully is known as time consciousness management. அதாவது நேர உணர்வு நிர்வாகம். இன் தமிழ், ஒரு செயலை 30 நிமிடத்திற்கு மேலே, உதாரணமாக 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அதற்கு மேலே எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் அந்த செயலுக்குரிய பொறிகளோடும் பொருட்களோடும் உறுப்புகளோடும் அந்த செயலை மட்டுமே நினைத்து அந்த செயலுக்குரிய நேரத்திற்குள் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் வகுப்பில் கவனமே தியானமாகவும் வீட்டில் படிப்பே தியானமாகவும் ஒவ்வொரு செயலிலும் தியானமற்ற தியானமாகவும் இருப்பது நேர உணர்வு நிர்வாகம் ஆகும். ஓகே.